நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம், தீய எண்ணங்கள் மனசுல எதுக்கு வருது அப்படிங்கிறத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். அடிப்படையில எல்லா மனிதர்களுக்குமே நம்ம ஒரு நல்ல மனிதரா இந்த சமூகத்துல இருக்கணும், இந்த குடும்பத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுடைய எண்ணமாவும் இருக்கும். ஆனாலும் அதையும் மீறி ஒரு சில நேரங்கள்ல தீய எண்ணங்கள் உருவாகுதே, அதை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல தீய எண்ணங்கள் எதுக்கு வருது? நம்ம எந்த ஒரு தீய பழக்கத்துல ஈடுபடாம இருந்தாலும் நமக்கு தீய எண்ணங்கள் வர்றதுக்கு நம்ம மட்டும் காரணம் இல்லை. அதற்கு ஒரு சில விஷயங்கள் காரணமா இருக்கலாம். அதாவது உங்களை சுத்தி இருக்கிறவங்க காரணமா இருக்கலாம். உங்களை சுத்தி உங்க குடும்பத்திலோ அல்லது நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய நண்பர்கள்ல யாராவது தீய எண்ணத்தோட, உங்களை சுற்றி இருக்கிறவங்க தீய எண்ணத்தோட இருந்தாங்கன்னா அதன் பாதிப்பு உங்களுடைய மனதிலையும் தீய எண்ணங்களை ஏற்படுத்தும். அல்லது உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தாவோ அல்லது உங்களுடைய முப்பாட்டன்கள் யாராவது தீய எண்ணங்களோட இருந்தாங்கன்னா அந்த மரபு வழி கூட உங்களுக்கு அந்த தீய எண்ணத்தை உங்களை அறியாம உங்களுடைய மனதுல தீய எண்ணம் எழும்புறதுக்கு காரணமா இருக்கலாம். அல்லது உங்களுடைய கிரக அமைப்புகள், இப்படின்னு பலவிதமான காரணங்கள் இருக்கு ஒருத்தருடைய மனதுல தீய எண்ணம் எழுறதுக்கு. இந்த மாதிரி தீய எண்ணம், ஒருத்தருடைய மனசுல தீய எண்ணங்கள் வருது, அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய மனதுல நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்த உங்களுடைய தீய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள முடிந்த அளவு நல்லவங்களாக, அதாவது நல்ல மனிதர்களாக இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னாலே உங்களுடைய மனதிலையும் நல்ல எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். அடுத்து நீங்க விரதம் இருக்க பழகணும். உங்களுடைய மனசு, அதாவது விரதம்ங்கிறது உடம்புக்கு மட்டும் ஆரோக்கியம் இல்லை, விரதம் இருக்க நாட்கள்ல உங்களுடைய மனசும் தூய்மை அடையும். அதனால விரதம் இருக்கிறது, அதாவது வாரத்திற்கு ஒரு நாள் அந்த மாதிரி நீங்க பழக்கப்படுத்திக்கிறதும் உங்களுடைய மனசை தூய்மைப்படுத்தும். அடுத்து நீங்க பிராணாயாமம், யோகா, தியானம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சியை தினமும் மேற்கொள்ளும் பொழுது கூட உங்களுடைய மனசு தூய்மை அடையும். ஏதோ ஒரு காரணத்தினால தீய எண்ணங்கள் வர்றதா இருந்தாலும் அதை எப்படியே கண்டுபிடிக்க முடியல, எப்படி வருதுன்னே தெரியலைன்னு இருந்தா கூட வாரத்திற்கு ஒரு முறை நீங்க கோவிலுக்கு போறத பழக்கமா வச்சுக்கிட்டீங்கன்னாலும் ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு நல்ல மன மாற்றத்தை அது ஏற்படுத்தும். இது எதுவுமே செய்ய முடியலைன்னா கூட தினமும் ஒரு 10 நிமிடங்கள் மரத்திற்கு அடியில அமர்ந்து உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தினீங்கனாலே அந்த மரத்திற்கு அடியில அமர்ந்து, அதாவது இரவு நேரம் வேணா பகல் நேரத்துல மரத்திற்கு அடியில அமர்ந்து நீங்க மனசை ஒருநிலைப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய மனசுல அது ஒரு நல்ல மாற்றத்தை, நல்ல எண்ணங்களை கொண்டு வர்றதுக்கு, தீய எண்ணங்கள் உங்க மனசை விட்டு விலகிறதுக்கு அது ரொம்பவுமே உதவி செய்யும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.